பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தரங்கம்பாடியில் சீகன் பால் ஐயர் அவர்கள் செய்த ஊழியத்தை, அந்த ஸ்தாபனங்களை அவர் ஸ்தாபித்திருக்கிற பல காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், சில கல்லறைகளெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் மிஷனரிமார்கள் ஊழியம் செய்து அவர்கள் ஸ்தாபித்த ஸ்தாபனங்கள். இவங்கெல்லாம் இங்கேயே மறித்து இங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. சில கல்லறைகளெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 119வது சங்கீதம் 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். பாருங்கள், என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய இருதயம் பொருளாசையை சார்ந்து கொள்ளக்கூடாது. பொருளாசை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. பாருங்கள், சீகன் பால் ஐயா பொருளாசை இல்லாமல் அவருடைய இருதயம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி ஊழியத்தை செய்து அவர் ஸ்தாபித்திருக்கிறார். பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அநேக சபைகளை கட்டி, அநேக ஊழியங்களை ஸ்தாபித்து, அநேக காரியங்களை கர்த்தருக்காக அவர் சாதித்திருக்கிறார். பாருங்கள், நாம் வசனம் சொல்லி பொருளாசையை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படாது, ஊழியம் வளராது, தேவராஜ்யம் கட்டப்படாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நம்மை ஆசீர்வதித்து கர்த்தரை கனப்படுத்துகிறார். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரோடு கூட இருங்க, அவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இவங்கெல்லாம் பொருளாசையை சாராமல் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க, ஊழியங்களை ஸ்தாபிச்சிருக்கிறாங்க, பல சபைகளை ஸ்தாபிச்சிருக்காங்க, அநேகரை ரட்சிப்பில் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி பொருளாசையை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து பெரிய காரியத்தை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அநேக மிஷனரிமார்கள் வந்து எங்கள் இந்தியாவில் ஊழியங்களை செய்து பல காரியங்களை ஸ்தாபித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் பொருளாசையை சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து பல காரியங்களை ஸ்தாபித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்தி வைத்து போயிருக்கிறார்கள். அவர்கள் செய்த எல்லா ஊழியங்களுக்காக நன்றி. நாங்களும் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்ய, உமக்காக சாதிக்க, உமக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைங்கள்லாம் பொருளாசையை சார்ந்து கொள்ளாமல் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவங்களை பார்த்து அதில் இவர்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியை பலப்படுத்தும் முடிமறை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.